தமிழகத்துல 50% அரசு பேருந்துகள் இயக்கறதுக்கு தகுதியே இல்லாதது அப்படின்னு சிஐடியு மாநில பொதுச் செயலாளர் சவுந்தரராஜன் குற்றம் சாட்டியிருக்காரு. தருமபுரியில சிஐடியு அமைப்புடைய 16வது மாநில மாநாடு அடுத்த மாதம் 5ஆம் தேதி முதல் 7ஆம் தேதி வரைக்கும் நடைபெற உள்ளது. இந்த மாநாடு தொடர்பான சிறப்பு பேரவை கூட்டம் தர்மபுரியில நடைபெற்றது. இதுல பங்கேற்ற பிறகு செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவரு, அண்மை காலமாக அரசு போக்குவரத்து கழகத்துல தனியார் மயமாக்கல் அதிகரிச்சுட்டு வருது அப்படின்னு குற்றம் சாட்டினாரு. தற்போதைய திமுக அரசு எதிர்க்கட்சியாக இருந்தபோது தங்களுடைய கொள்கை அப்படின்னு சொன்னதை மாத்தி தற்போது ஆளுங்கட்சியா இருந்துகிட்டு அதற்கு நேரெதிரா செயல்பட்டுட்டு வருது அப்படின்னும், அரசு போக்குவரத்து கழகத்துல ஒப்பந்த தொழிலாளர்கள் முறை புகுப்படுத்தப்படுதுன்னு குற்றம் சாட்டியிருக்காரு. தற்போதைய சூழல்ல எலக்ட்ரிக் பேருந்துகள் அவசியம் அப்படின்னாலும் புதிய பேருந்துகள் எல்லாமே தனியார் வசம் வழங்கப்பட்டு நிர்வகிக்கப்படுவதுதான் பிரச்சனையா இருக்குன்னு குற்றம் சாட்டியிருக்காரு. சென்னையில 5 பணிமனைகள் இவ்வாறு தனியார் வசம் ஒப்படைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கறத சுட்டிக்காட்டிய சவுந்தரராஜன், இது மிக மோசமான நடவடிக்கை அப்படின்னும், இது கைவிட்டுட்டு போக்குவரத்து கழகங்களே நிர்வாகத்தை மேற்கொள்ளணும் அப்படின்னு வலியுறுத்தியிருக்காரு. 50%க்கும் மேற்பட்ட அரசு பேருந்துகள் இயக்கிறதுக்கு தகுதியே இல்லாம இருக்கிறதுனால பயனாளிகள் மிகுந்த சிரமத்திற்கு பணியாற்ற வேண்டிய நிலைமையில இருக்காங்க அப்படின்னும், இதை தடுக்க தமிழக அரசு உரிய நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு அவர் கேட்டுக்கொண்டு இருக்காரு.